கிங்ஃபிஷர் பியர்னா யாருக்கும் தெரியாது இல்லை. தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான பியரில் அது கிங்ஃபிஷர் பியர் தான். ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும். அதில் பூமானது தான் நீ ஃபுல்லாக விஜய் மல்லையா. ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருந்த ஆர்சிபி டீம் வாங்கி இப்போ தான் ரீசெண்டாக இப்போ தான் 18 வருஷத்துக்கு அப்புறம் கப் அடிக்கிறாங்க. ஃபஸ்ட் ஓட்டி அடிக்கிறாங்க. மனுஷன் வாழ்ந்தாயா இவன் தாயா இவனை மாதிரி வாழன்றக்கூடிய நபர் தற்பொழுது தன்னை பற்றி ஒரு தவறான கருத்துக்கள் இங்கே பரவுது. தொழிலாளர்களை அவர் நினைவுபடுத்தி மன்னிப்பு தெரிவிச்சதுலாம் நெகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். கர்நாடகா குரூப் அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணதை கூட அந்த குஜராத் குரூப் கூட சொல்கிறாங்க. அது மேபி இருக்கிறதுக்கு தொழில் பொறாமையில் காலி பண்ணுறது, ஏற்றி விடுறது, இறக்கி விடுறது, இந்த வேலைலாம் செய்யறதுக்கூடிய அதே விஷயத்தில் தான் அந்த அம்பானி மாட்டிக்கிட்டு பல பிஸ்னஸ் வாதிங்க கொடுத்த பணத்தில் தான் இங்கே பிஸ்னஸ் பண்ண விடுவாங்க. அது அரசியலுக்காக தேர்தலுக்கான செலவுகளை இவங்க நன்கொடையாக கொடுக்குறது வழக்கம். நிரவ் மோடின்னு ஒரு அதிபுத்திசாலி ரொம்ப சூப்பராக பிஸ்னஸே பண்ணலை. வைர பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பேங்குக்கெல்லாம் கிட்டத்தட்ட அவர் ஒரு 15,000-16,000 கோடி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுருந்த இந்த விட்டல் மல்லையாவுடைய அந்த ஒரு சாம்ராஜ்யம் ஒரு 25 வருஷத்தில் விஜய் மல்லையாவால் அது அழிக்கப்படுதுன்னு கூட சொல்லலாம். நேயர்களே வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான ஒரு மனிதர் வெளிநாடு தப்பி சென்றார்னு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லி அவருடைய பிஸ்னஸை லாஸ் ஆக்கினாங்க. தற்பொழுது அவர் 9 ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் இந்த மாதிரி ஒரு லாஸ் நடந்ததுன்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் மல்லையா. யார் இந்த விஜய் மல்லையா? எதனால் அவர் வெளிநாடு தப்பி சென்றார்? அதன் பின்னணி என்ன என்பது குறித்து ரொம்ப விரிவாக ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஒரு நேர்காணல் இல்லாத ஒரு கலந்துரையாடலாக இன்றைக்கி நம்ம பண்ண இருக்கிறோம். வணக்கம் லோகேஷ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா போயிட்டுருக்கு. விஜய் மல்லையா ஏன் வெளிநாடு தப்பி சென்றார்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆமாம். கடன் வாங்கிட்டு போனாருன்னு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. ஆமாம். அவருடைய சொத்துக்களை சமீபத்தில் 14,000 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை இந்தியாவில் முடக்கியிருக்காங்க. அந்த சொத்துக்கள் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் மிக தெளிவாக நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொத்துக்கள், எப்படி அதெல்லாம் முடக்குனாங்க, அரசுடைமையாக்குனாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மல்லையாவோட அப்பா பெரிய ஒரு பணபலம் படித்த தொழிலதிபர். அவர்கிட்ட இருந்தது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யுனைடெட் பியர் வைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்கஹால் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்தார். ஓகே. அதுக்கப்புறம் வந்தவர் தான் விஜய் மல்லையா. அதுக்கப்புறம் அவர் கிங்ஃபிஷர் பியர் அறிமுகப்படுத்துகிறாரு. கிங்ஃபிஷர் பியர்னால் யாருக்கும் தெரியாது இல்லை. தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான பியரில் அது கிங்ஃபிஷர் பியர் தான். ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும். அது அறிமுக குடிமகன்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஓகே. இன்னைக்கு வரைக்கும் கிங்ஃபிஷர் தான். யாரும் எந்த குடிமகன் ஒயின் ஷாப்புக்கு போனாலும் கிங்ஃபிஷர் தான் கேட்டு வாங்குறது. இந்த கிங்ஃபிஷர் தான். மற்ற பீர் எதுவும் ஒன்றும் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி இதுதான் நல்லா இருக்குது, இது கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆரம்பிச்சிருந்த ஆர்சிபி டீமில் தான் என்ன அடிச்சாங்க, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஒரு 11 பேர் வரை செத்து போயிட்டாங்க. அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் கூட அடிக்கலைங்க. வாங்கினதுக்கு இப்போ அவர் வாங்கும்போதே ஒரு கப்பு அடிக்கலை. வாங்கி இப்போ தான் ரீசெண்டாக இப்போ தான் 18 வருஷத்துக்கு அப்புறம் கப் அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஓட்டி அடிக்கிறாங்க. அதை பார்த்து தான் நம்ம வாங்கின டீம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டார். அந்த ட்விட்டுக்கு என்ன பண்ணுறாரு, ரொம்ப நாள்ச்சு இப்போ தான் ஒரு ட்விட்டே போடுறாரு. ஓகே. ஆக்சுவலாக சோஷியல் மீடியா சைடில் வர்றாரு. வந்த உடனே சரின்னு சொல்லிட்டு அவர் போய் ஒரு பேட்டி எடுப்போம்னு சொல்லிட்டு நம்மளால் ட்ரை பண்ணிட்டான். ஆமாம், ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதில் பூமானது தான் நீ ஃபுல்லாக விஜய் மல்லையா. ஆக்சுவலாக ஆர்சிபி டீம் வச்சுருந்தாரு. கிங்ஃபிஷர் பீர் கம்பெனி அவரோட தான் இருந்தது. ஓகே. கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் அவரோடது தான். அப்புறம் நிறைய கிசாம் சொல்லிட்டு நிறைய பிராண்ட், சின்ன ஜாம் கம்பெனி, பெயிண்ட் கம்பெனி, நிறைய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. நடத்திட்டு இருந்தாரு. லிக்கர் கம்பெனி மிகப்பெரிய கம்பெனி எல்லாம் வச்சு, அது அவங்க அப்பாவோடது. விட்டல் மல்லையாவோட தான். விட்டல் மல்லையா லிக்கர் கம்பெனி அவரோடது தான். அதுக்கப்புறம் இவர் பொறுப்பு இருக்கிறாரு அவங்க அப்பாவுக்கு. அப்புறம் தான் வந்தது தான் கிங்ஃபிஷர் பீரு, கிங்ஃபிஷர் வாட்டர் பாட்டில் வந்தது, கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸு. சரக்கும் வருது தான், சைடிஸும் வருது தான், ஊற்றி அடிக்கிற சைடிஸும் வருது தான். அப்புறம் ராயல் சேலஞ்சு ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஜெர்சியில் என்ன இருக்கும், ராயல் சேலஞ்ச் பெங்களூர். அதெல்லாம் பிராண்ட் பண்ணிட்டாரு. நல்ல க்ரோத் ஆகி எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி நல்ல ஒரு பிஸ்னஸ் வரும்போது என்ன பண்ணுறாரு, ஏர்லைன்ஸ் போகலாம், அது பண்ணால் என்ன அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருந்த இந்த விட்டல் மல்லையாவுடைய அந்த ஒரு சாம்ராஜ்யம் ஒரு 25 வருஷத்தில் விஜய் மல்லையாவால் அது அழிக்கப்படுதுன்னு கூட சொல்லலாம். இந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் இதுதான் அவருக்கு இருக்க மிகப்பெரிய பேக்ட்ராப்னு சொல்லலாம். என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் தப்பு பண்ணார் தெரியுமா அவர்? அது கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கு, பிஸ்னஸ் கிளாஸு. இப்போ நார்மலாக நம்ம இண்டிகோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எக்கனாமிக்கு.
விஸ்தாரா எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ் அது லாங் ட்ராவல் பண்ணுறது. ஆமாம், இப்படி இருக்கு. லோக்கலில் என்ன ஒரு பண்ணிட்டாரு, ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் தரேன், எல்லாமே என்கிட்ட இருக்கு, எல்லாமே லக்ஸரியாக இருக்கும். உள்ளே இருக்க அந்த டீ காப்பிலாம் எடுத்துட்டு வருவாங்களே அவங்க நல்லா லக்ஸரியா நல்ல ஒரு இதுவாக அழகாக பார்த்து ஜம்முன்னு சுற்றிருந்தாரு, எல்லாமே உள்ள நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ 1000 டிக்கெட்டு 2000 விற்கிறாரு. யார் இங்கேருந்து நீங்கள் 2 ஹவர் 3 ஹவர் ட்ராவல் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு 3 ஹவருக்கு லக்ஸரி தேவையான்னு யோசிப்பான்ல. ஆமாம், இங்கேருந்து இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து மும்பை போகிறீங்க, ஒரு 4 ஹவர் டைம் எடுத்துக்கோங்களேன். இந்த 4 ஹவர் நீங்கள் லக்ஸரி என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஃப்ளைட்டில்? ஸோ அவருடைய தவறுதல் வந்து லக்ஸரியாக கொடுக்கணுன்றதுக்காக ரன் பண்ணது ஒன்று. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டாலரோட ரேட் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு, ஃபியூலோட கச்சா எண்ணெயோட ரேட்டும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் பண்ண முடியல. போய் கடன் தான் வாங்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தார். போனார். அப்போ இருக்க ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட போயிட்டு, ஐயா இந்த மாதிரி என்னோட நிறுவனத்தை ஊற்றி மூலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், நீங்கள் ஏதாவது பார்த்து பண்ணுங்க ஐயா அப்படின்னு. அவருக்கு என்ன சொன்னார், இல்லை அதெல்லாம் வேணாம்ப்பா, இந்த மாதிரி நீ ஊற்றி மூடிட்டேன்னா நிறையா வந்து லேபர்ஸ்லாம் லே ஆஃப் பண்ண வேண்டியது வரும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இல்லை, அதை தாண்டி ஏர்லைன் அந்த இதுவே பாதிக்கப்படும். ஏவியேஷனுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இது ஒரு பக்கம் அரசியலாக கூட பார்க்கலாம். இந்த ஏவியேஷனுடைய தாக்கம் இருந்துச்சுன்னா நம்ம வர்த்தக தொடர்பு, வெளிநாடுகளுக்கான உறவு இதெல்லாம் வந்து கெட்டு போயிடும். ஸோ அதனால் கடங்காரன் ஆக்குனதே இந்த அரசாங்கம் தான். அவர் ஒன்றும் பெருசாக கடங்காரன் அவர் தான் வந்து சொல்லுவார், இது போல் அவர் தான் எனக்கு வந்து கடன் வாங்கி கொடுத்தாரு பேங்க்கில் அப்படின்னு. ஆனால் அவர் இப்போ உயிரோடு இல்லை. அவர் இருந்தால் இப்போ நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுவாரான்னு தெரியல. ஓகே, ஒருவேளை இது வந்து இந்த அரசியல் பேசுகிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு. உயிரோட இல்லாதவன் பேரில் சொல்லிட்டானு. அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பயங்கரமான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்காமல் அதை வேறு பேங்க்லாம் ஜப்தி பண்ணியிருக்காங்களே. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது எதாவது சொல்லுங்களேன். பெங்களூரில் மெயினான சிட்டியில் 40,000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா, ஹைட்டு சரியான ஹைட்டு. அந்த டவர் கிங்ஃபிஷர் டவர், அது பேரே கிங்ஃபிஷர் டவர் தான். ஓகே, அப்படியே பார்க்க ஒரு கெத்தாக இருக்கும் கம்பீரமாக. அந்த டவருக்கு மேலே தான் அவரோட ஒயிட் பென்ட் ஹவுஸே இருந்துச்சு 40,000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில். 2008 அவர் கட்டும்போது வந்து 180 கோடிக்கு அது கட்டியிருக்காரு. அது எஸ்பிஐ பேங்க் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதை பறிமுதல் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க, ஜப்தி பண்ணிட்டாங்க. அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்து கிங்ஃபிஷர் விழா. ஆமாம், வெயிட் விழா இல்லை. ஆமாம், அதில் எல்லாமே உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டி பண்ணுறது அதில் தான் அவர் பண்ணுறாரு. பாலிவுட் ஆக்டரில் இருந்து வேர்ல்டில் பெரிய பெரிய மாடல் எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி பண்ணுற கிரிக்கெட் ரசிகரை கூட இடமே பார்ட்டி கொடுத்துருக்காரு. ஆமாம், அந்த அதையும் வந்து நார்த் இந்தியன் ஆக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கோடிக்கு அதையும் வாங்கிட்டாங்க. அது அப்புறம் போய் லண்டனில் போய் செட்டில் ஆகிட்டாரு. நிறைய இடம்லாம் வச்சுருந்தாரு, அது எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி வாங்கிட்டாங்க. சரி, அவருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ கேஸை பற்றி பேசியிருப்பார். இந்த லோன் கேஸு இந்த மாதிரி, அது இந்த மாதிரி கேஸு தான் இருக்கா இல்லை எதுக்காக அவர் அதான் லோன் தான் கட்டிட்டும் எதுக்கு இப்போ அவர் மேலே வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணணுன்னு ஒரு நார்மலாக ஒரு கட்டுற அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ராவே வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவர்கிட்ட வந்து பிடிங்கிட்டாங்க. உங்கள் வழியிலே வர பிடிங்கிட்டாங்க. இருந்தால் அவர் மேலே எதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணணும்னு ஒரு நோக்கத்தோடு இருக்காங்க. அவர் வந்து லோன் வாங்குகிற விஷயத்தில் மிகப்பெரிய மால்ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து ஒரு நிறுவனம் நடத்தினா அந்த நிறுவனத்தை சார்ந்த விஷயங்களுக்காக தான் அந்த லோன் அமௌண்ட்டை வந்து செலவு செய்யணும். அது வந்து பர்டிகுலராக அதை வந்து பேங்க் வந்து ரொம்ப கட்டுக்கோப்போடு வந்து வரையறை பண்ணி செலவு பண்ண பார்ப்பாங்க. இவர் இதிலேருந்து எடுத்து வேறு பிஸ்னஸ்லேருந்து இந்த பிஸ்னஸ்க்கும் மாற்றி பண்ணதால் இந்த விஷயம் தெரிஞ்சு வந்து பேங்க் வந்து அவர் மேலே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அதை தாண்டி வந்து டிடிஎஸ், இப்போ அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க. அது அரசாங்கம் வந்து நம்ம டிடிஎஸ் கட்டணும், அதை வந்து முறையாக செலுத்தாமல் நிலுவையில் வச்சுட்டாப்புல. அடுத்து வந்து இந்த சர்வீஸ் டேக்ஸ், இப்போ லக்ஸரியாக வந்து அவருடைய பிஸ்னஸ் போகிற இடத்துல வந்து சர்வீஸ் டேக்ஸ்லாம் வந்து பே பண்ணுவாங்க, அதை வந்து பே பண்ணாமல் போனது. இது போல் கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 கேசஸ் வந்து அவர் மேலே இருக்குது. இது வந்து ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு பெரிய கேசஸ் இல்லைனாலும் இந்த கேஸ் நடக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட காலம், இதுக்கு வந்து 10லேருந்து 15 வருஷம் நடக்கணும். அதனால தான் அவர் இந்தியாவுக்குள்ளே கால் எடுத்து வைக்க மாட்டாரோ. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக பார்க்குறேன். அவர் பேங்கை ஏமாற்றிட்டு ஓடினது வந்து அப்படின்னு சொல்கிறது வந்து முற்றிலுமான ஒரு தவறான ஒரு செயல். அவர் ஏமாற்றிட்டவனால கடன் கட்ட முடியலனால அவருடைய சொத்துக்களை வந்து பேங்க் வந்து ஜப்தி பண்ணியிருக்கு.
6,000 கோடி தான் கடன் வாங்கினார். வட்டி கிட்டிலாம் போட்டு பார்த்தா 9,000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவருடைய சொத்து பார்த்தீங்கன்னா 14,000 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து ஜப்தி பண்ணியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு அவரை போய் பிடிச்சி நோண்டணும்? இவர் போயிட்டாரு, கடனை வாங்கிட்டாரு, ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு. அவரே இதை விட ஃப்ராடு பசங்க நிறைய பேர் இருக்கானுங்க. அவனுங்களாம் வந்து பிஸ்னஸே பண்ணாமல் பிஸ்னஸ் பண்ணதை சொல்லி லோன் வாங்கி ஆட்டையை போட்டு லண்டனுக்கு ஓடி போனவங்களாம் இருக்கானுங்க. நிரவ் மோடின்னு ஒரு அதிபுத்திசாலி, ரொம்ப சூப்பராக வந்து பிஸ்னஸே பண்ணலை, வைர பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பேங்குக்கெல்லாம் கிட்டத்தட்ட அவர் ஒரு 15,000 16,000 கோடி சும்மா நம்ம ஒரு ஏதாவது ஒரு லோனு போய் கேட்டால் இதை கொடு அதை கொடு பேசி இப்போ கொடு உங்களுடைய டிரான்சாக்ஷனை கொடுங்க 6 மாதம் இது எடுத்துன்னு வாங்க, உங்களுக்கு வாசலில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, அப்புறம் உங்களுடைய சிபில் ஸ்கோர் சரியில்லைங்க, இப்படிலாம் போட்டு உயிர் எடுக்கிறானுங்க. பிஸ்னஸே பண்ணாத ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட 5,000 கோடிக்கு மேலே ஒரு கடனை கொடுத்து ஏமாற்றிட்டு வர்றான். அவன் ஒரு பக்கம் இருக்கிறான். இருந்தாலும் விஜய் மல்லையாவுடைய சொத்தை பேங்க் வந்து ஜப்தி பண்ணி 6,000 கோடிக்கு கூடுதலாக 9,000 கோடி வட்டியாக போட்டு, அது இல்லாமல் அவருடைய பணமே ஒரு 5,000 கோடி இவனுங்க வச்சுக்கிறானுங்க. அதை திருப்பி கொடுன்னு தான் கேட்டுட்டு இருக்காப்புல மனுஷன். இருந்தாலும் அவர் மன்னிப்பு தெரிவித்தது வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஏர்லைன்ஸில் வேலை செஞ்சவங்களுக்கு பெருசாக சம்பளம் போடல. அதுதான் வந்து அவர் கொஞ்சம் வருத்தமாக சொன்னார். ஏன்னா அவருடைய கம்பெனியில் வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் பெருசாக அதிக அளவில் வாரி வழங்கியிருக்காரு சம்பளமாக. அதனாலேயே இந்த மனுஷன் வந்து பிஸ்னஸ் ரீதியாக வந்து தோற்றுருக்காரு. குறிப்பாக அந்த லிக்கர் பிஸ்னஸ் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து விட்டல் மல்லையா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போவும் அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லண்டன்லேயும் அதே பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. இப்போ லண்டனில் இந்த லிக்கர் மால்ட் விஸ்கி தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க. இவருக்கு வந்து பொலிட்டிக்கலாக எப்படி சப்போர்ட்டு, இங்கே இந்தியாவில் பொலிட்டிக்கலாக வந்து இவரை ஏன் அட்டாக் பண்ணுறாங்கன்ற ஒரு 2 விஷயம் இருக்குது. பொலிட்டிக்கல் சப்போர்ட் ஏன் கிடைச்சிது, அப்புறம் ஏன் கிடைக்கலன்றது 2 விஷயம் இருக்குது. லண்டனில் பொலிட்டிக்கலாக இருக்கிறாருன்னா இந்த விஸ்கி விற்கிற கம்பெனிஸ் வந்து அங்கே இருக்க ஆட்சியாளர்களுக்கு எப்படியும் அமௌண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் வந்து அங்கே பிஸ்னஸ் பண்ண விடுவாங்க. அது வந்து அரசியலுக்காக தேர்தலுக்கான செலவுகளை வந்து இவங்க நன்கொடையாக கொடுக்குறது வழக்கம். இந்தியாவிலையும் அப்படி தான் நடந்திருக்கு. அதே விஷயத்தை இந்தியாவில் தான் பண்ணியிருக்காரு. அவரையும் சொல்லியிருப்பாரு. ஆமாம், நேர்காணலில் அவரையும் வந்து அதை சொல்லியிருப்பாரு. இப்போ நீங்கள் இந்தியாவில் ஏன் நீங்கள் இந்தியாவில் ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ண வரணும்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லா சிஎம் கொடுத்தா எல்லா ஸ்டேட்டில் நான் கவனிச்சு எல்லாம் இருக்குது. எல்லா ஸ்டேட்டில் இருக்க சிஎம்முக்கும் கொடுத்தா மட்டும்தான் இங்கே பிஸ்னஸே பண்ண முடியும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பாரு. ஏன்னா அதுதான் அரசியல். பல பிஸ்னஸ் வாதிங்க கொடுத்த பணத்தில் தான் இப்போ வந்து இப்போ இன்னொன்று இது போல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் வந்து இப்போது ரொம்ப டெக்னிக்கலாக கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த பேப்பர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டொனேஷனாக கொடுத்துட்டா தெரியாது. ஏன்னா அது வந்து கணக்கில் சரியாக காட்ட முடியாது, கணக்கு கேட்க முடியாது, கணக்கில் காட்ட முடியாது, இல்லை கணக்கு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து கொள்ளையடிக்கிறாங்க. எங்கள் கட்சிக்கு வந்து நிதி கொடுத்துருங்க, அதை வந்து தேர்தல் பத்திரமாக கொடுத்துருங்க, இப்படிலாம் ஏமாற்றி வாங்குகிற கூட்டம்னு இருக்குது. இந்த மனுஷன் வந்து அங்கே போயிட்டு லண்டனில் அதே போல் வேலையாக பண்ணியிருக்கும் போது அங்கே அவருக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குது. லண்டனில் சில சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டமும் இங்கே இருக்கிற சட்டத்துக்கு செல்லுபடியாகுது. அதனால தான் அவர் பெருசாக வந்து அவரை கையை வச்சு அரெஸ்ட் பண்ண முடியல. அவர் எல்லாரையும் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காதா அப்படின்ற ஒரு விஷயந்தான். அந்த இன்ஃப்ளூயன்ஸை அவர் பக்காவாக யூஸ் பண்ணிக்கினார். லண்டனில் அவருக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால அந்த ஏரியா ஆளாயிட்டார், தாதாவாயிட்டார். அங்கே ஆல்ரெடி வந்து அவருக்கு நிறைய பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கிறதால அவர் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த கேஸ் அங்கே நடந்துகிட்ருக்கு. அந்த கேஸுக்கு வந்து இவங்க சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்லாம் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இவர் தான் சொல்லிட்டாரு, என் சொத்தெல்லாம் மொத்தத்தையும் ஆட்டையாக போட்டானுங்க, 5,000 கோடி எக்ஸ்ட்ராவே வாங்கி பிடிங்கிட்டானுங்க, அதனால் வந்து அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ விஜய் மல்லையா வந்து இங்கே வராமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து முறைகேடாக வந்து லோன் வாங்கினது, டாக்குமெண்ட் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணி வந்து லோன் எடுத்தது, இது போல் பல கேசஸ் இருக்குது. இந்த கேசஸை ஃபேஸ் பண்ண முடியாது. அதுக்கு ரொம்ப நாள் அவர் இது என்ன சொல்கிறது, கோர்ட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும். இதனால தான் அவர் இங்கே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக பார்க்குது. ஏமாற்றிட்டுலாம் வரல, பல திருட்டு பசங்க இங்கேருந்து ஏமாற்றி பணத்தை ஆட்டையை போட்டு ஃபாரின் ஓடி இருக்கானுங்க. நேர்காணல் அவரே சொல்லியிருப்பாரு, நான் ஒன்றும் காசை வந்து நான் ஏமாற்றிட்டு போல, இந்தியா விட்டு நான் ஓடிட்டேன்னு வேணால் சொல்லுங்கள், போயிட்டேன், ஆனால் நான் உங்ககிட்ட வந்து நான் காசை ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார்.
ரெண்டாவது அவருக்கு வந்து லண்டனில் மட்டும் பிஸ்னஸ் கிடையாது, ஆஃப்ரிக்காவில் நீங்கள் போயிட்டு நீங்கள் அவர் எதுவுமே பண்ண முடியாது. விஜய் மல்லையா சொல்லாமல் ஆஃப்ரிக்காவில் இந்தியாவுக்காக எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வச்சுருந்தார். நீங்கள் இந்த பக்கம் அம்பானியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் விஜய் மல்லையா. மும்பை சைடு நீங்கள் அம்பானினா பெங்களூர் சைடு விஜய் மல்லையா இருந்தார். 2 பேரும் சரிசமமாக ஒரு பிஸ்னஸ் இதில் இருந்தாங்க அந்த 2008 அந்த டைமில். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சவங்க தான் இவர் ஃபுல்லாக இப்போ அம்பானி மேலே வந்துட்டார், விஜய் மல்லையா நாட்டை விட்டு வெளியே போயிட்டார். ஓகே, அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரீசனும் இருக்குது. குஜராத்தில் இருந்தது குஜராத் குரூப்ஸ், இது வந்து கர்நாடகா குரூப்ஸ். இந்த குஜராத் குரூப் வளர்கிறதுக்கு காரணமாக இருந்தது வந்து ஒரு கட்சி. அதே மாதிரி இந்த கர்நாடகா குரூப் வந்து அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணதும் கூட அந்த குஜராத் குரூப்னு கூட சொல்கிறாங்க. அது மேபி இருக்கிறதுக்கு தொழில் பொறாமையில் காலி பண்ணுறது, ஏற்றி விடுறது, இறக்கி விடுறது, இந்த வேலைலாம் செய்யறதுக்கூடிய அதே விஷயத்தில் தான் அந்த அம்பானி மாட்டிக்கிட்டு இவனுங்கிட்டேருந்து தப்பிக்க முடியாமல் சூழ்ச்சியின் காரணமாக தான் இவர் வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டார். அதை வந்து இவங்க ஒரு அரசியலாக்கி பேசும் பொருளாக்கி டிஸ்கஷன்லாம் பண்ணி என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னாங்க. ஒன்றுமே இல்லை, மனுஷன் வந்து ரொம்ப தெளிவாக நீட்டாக ஒரு பேட்டியை கொடுத்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டார். ஆனால் மேபி அவர் இங்கே வர்றதுக்கு மட்டும் அவர் விருப்பப்படலை. வரலான்னு கூட அவர் நினச்சா கூட இங்கே இருக்கிற இவங்க வந்து என்ன பண்ணுவானுங்களோ, படுவாங்க, ஏதாச்சும் இவங்க காலி பண்ணிடுவானுங்களா, இந்த மாதிரி சூழ்நிலை தான் ஜெயிலே காலத்தை கழிச்சிருவாரோ அப்படின்ற சூழ்நிலை தான் வராமல் இருக்கார். அதான் சொல்லிப்பார், லீகலாக என்னை வந்து எது மூவ் பண்ணாலும் சரி, நான் சட்டத்துக்கு உட்பட்டு நான் வரேன், வந்து எல்லாமே எனக்கு லீகலாக நடக்கணும், அங்கே இருக்கிறது எதுவுமே சரியில்லை. இப்போ நான் என்னை அவங்க ஜெயிலில் போட்டால் கூட இந்தியன் ஜெயில் பிரிசன் வந்து நல்லா இருக்காது, யூரோப்பை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அங்கே வேறு மாதிரி இருக்கும், இங்கே வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் ஒரு ஜெயில் இருந்தாலும் கூட ஓகே தான் அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்ந்த மனுஷன். என்னது சரக்கும் தண்ணியும் பெண்களுமாக இருந்த ஒரு நபரை நீ தூக்கிட்டு போய் ஜெயிலில், அவர் தான் உண்மையான இல்லை ஜெயிலில் போட்டா அவர் எப்படி ஒரு இப்படிதான் இருக்கணும், இருந்தால் நம்ம விஜய் மல்லையா மாதிரி இருக்கணும்னு சொல்லக்கூடிய நபரை நீங்கள் தூக்கின்னு வந்து ஜெயிலில் போட்டு அவனை நாசம் பண்ணலான்னு பிளான் பண்ணீங்கன்னா அவன் வருவாரா, மாட்டுவாரா, அப்போலாம் ஒரு சிறுவண்டு மாதிரி பறந்து போயிட்டாப்ல. அப்போலாம் ஒரு ராக் ஸ்டார் மாதிரி இருப்பார். அம்பானிக்கு எப்படி அம்பெல்லாம் ஒரு மாதிரி கோட் ஷூட்டோட இருப்பார். ஆனால் விஜய் மல்லையா அப்படி இருக்க மாட்டார். ஒரு மாதிரி ஃப்ரீக்கியாக ஒரு மாதிரி கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருப்பார். 2 பக்கம் பொண்ணுங்க, சரக்கு, தண்ணி, பப்பு, கப்பல். மனுஷன் வாழ்ந்தாயா, இவன் தாயா இவனை மாதிரியா வாழன்றக்கூடிய நபர் வந்து தற்பொழுது வந்து தன்னை பற்றி ஒரு தவறான கருத்துக்கள் வந்து இங்கே பரவுது. அதை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். குறிப்பாக வந்து அவங்களுடைய தொழிலாளர்களை வந்து அவர் நினைவுபடுத்தி மன்னிப்பு தெரிவித்ததெல்லாம் வந்து நெகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். அதுக்கும் ரீசன் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நான் வந்து பேங்க்கு கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணேன், என்னோடய க்ரூ மெம்பர்ஸு, என்னோட தொழிலாளர்கள் எல்லாத்துக்குமே காசை நீங்கள் வந்து கொடுத்துருங்க, நான் என் சொத்தையாவது நான் இது பண்ணி கொடுத்துறேன், அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். பேங்க் வந்து காது கொடுத்தே கேட்கல. நான் சொல்கிறது அவங்க கேட்கவே இல்லை. நீ ஏற்கனவே கடன் கொடுக்கணும், இதெல்லாம் எங்களால் தர முடியாது, இருக்க காசை தான் எங்களால் உன்னோட எவ்வளோ அக்கௌண்ட் இருக்கோ எல்லாத்தையும் நாங்கள் எடுக்க தான் முடியுமே தவிர தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்ககிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி அதையும் அவர் அதில் சொல்லியிருப்பார். ஓகே, முறைகேடாக வந்து லோன் கொடுத்தவனும் இப்போ மாட்டிக்கினான் அந்த விஷயத்தில். ஏன் அவர் தன்னுடைய வரம்புக்கு மீறி முறைகேடாக வந்து லோன் கொடுத்த அதிகாரிகளும் இப்போ அந்த விசாரணை வளையத்தில் சிக்கி சின்னாபின்னமாயிட்டாங்க. இருந்தும் ஒரு தொழிலாளர்களை நல்ல முறையில் பார்த்த ஒரு நபர் வந்து 9 ஆண்டுகளுக்கு பிறகு தொழிலாளர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்குறாருன்னா அவர் மிகச்சிறந்த மனிதராக பார்க்கணும். நிறைய யாரும் மறந்து போயிருப்பானுங்க. இதே சும்மா வராது ஒரு கடை வச்சுருக்கோம் பாருங்க, நேரம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தொழிலாளர்கள் மறந்து போயிருப்பானுங்க. இன்றைக்கி அந்த ஆள் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கும், இருந்த ஒரு நினைவு வச்சுக்கிட்டு இன்னும் சொல்கிறாருன்னா இப்போ எப்படி இருந்திருப்பார் அவர். ரெண்டாவது ஒரு பிஸ்னஸில் அவர் வந்து இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா. அவர் பிஸ்னஸில் வந்து டெக்னிக்காக போனது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருக்க எல்லா பிஸ்னஸ் இருக்க காசும் உள்ளுக்குள்ளேயே போட்டுக்கிட்டாரு, காசை வெளியவே விடலை. ஃபண்டு வருதுன்னா அது உள்ளுக்குள்ளேயே அந்த சர்க்கிள்குள்ளேயே சுற்றும். ஏர்லைன்ஸில் இருக்க ஆடு வந்து ஆர்சிபி ஜெர்சியில் இருக்கும், ஆர்சிபி ஜெர்சியோட ஆடு வந்து கிங்ஃபிஷர் பீரில் இருக்கும். இந்த மாதிரி இதுக்குள்ளேயே சுற்றி காசு வந்துகிட்டே இருந்துச்சு. இதான் ஒரு டெக்னிக்காக மூவ் பண்ண ஒன்று இருந்த ஒரு லாஸ். அதுலேயும் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இந்தமாரி காசை நீங்கள் வெளியே விடாமல் உங்கள் ஆடுக்கே நீங்கள் காசு வந்து இப்போ கிங்ஃபிஷர் ஃப்ளைட் இருக்குது, ஃப்ளைட்டோட ஆடை எடுத்து நீங்கள் ஆர்சிபி ஜெர்சியில் போட்டால் எப்படி
நீங்கள் நார்மலாக நீங்கள் வெளியே கொடுத்தீங்கன்னா நீங்கள் 1 கோடி கொடுப்பீங்க, உங்கள் கம்பெனிலே கொடுக்குறதுனால எடுத்து நீங்கள் 10 கோடிக்கு கூட கொடுக்கலாம் அந்த ஆடை. அந்த மாதிரி முறைகேடாக அது பண்ணனால அதுவும் ஒரு பிரச்சனை வருதில்ல. ஸோ ஒரு நல்ல மனிதர் அவருடைய தவறை உணர்ந்து பொது மன்னிப்பு கேட்டிருக்காரு. இது போன்ற ஒரு நல்ல நபர்களை இந்தியாவில் வாழ விடாமல் பண்ணுறது தான் வந்து காலக்கொடுமை அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற ஒரு நல்ல வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தரோம். உங்களுடைய ஆதரவு, எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால மட்டுமே நாங்கள் இன்னும் பல நல்ல வீடியோக்களை கொடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.